Taste the Daily. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் என துடித்த திமுக தற்போது விவசாயிகளின் தண்ணீர் பிரச்சனைகள் குறித்து கண்டுகொள்வதில்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் பேசியது குறித்து பார்க்கலாம். தேர்தல் நேரத்திலே திமுக அதனுடைய தலைவர்கள் கர்நாடகாவிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்து போனார்கள். அங்கே பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் இங்கே நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு தண்ணீர் இல்லை என்ற கவலை அவர்களுக்கு துளி கூட கிடையாது. காசுக்காக ஓட்டளிக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டிலே அரசியல்வாதிகள் உருவாக்கி வைத்திருப்பது இந்த நேரத்தில் நமக்கு தலைகுனிவைத்தான் ஏற்படுத்துகிறது. போதை கலாச்சாரத்தால் மாணவ சமுதாயமும் இளைஞர் சமுதாயமும் இன்றைக்கு அழிந்து வருகிறது என்பதுதான் உண்மை. வேலை வாய்ப்பை கிடைக்காமல் இளைஞர்கள் இன்றைக்கு கூலிப்படைகளாக தமிழ்நாட்டிலே மாறி போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகி 500க்கும் 1000த்திற்கும் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் யாரோ தெரியாதவர் உயிரை எல்லாம் எடுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நாடு சென்று கொண்டிருப்பது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நீங்க பார்த்திருப்பீங்க. வந்து காசை கொடுத்து பொருளை கொடுத்து, அதாவது ஆடு மாடியில் தான் நம்ம பட்டியலில் அடைச்சி வச்சிருப்போம். ஆனால் விக்கிரவாண்டியில் பெண்களை மனுஷனை பட்டியலில் அடைச்சி வச்சிருக்கிறாங்கன்னா என்ன கலாச்சாரம்? சமூக நீதிக்கும் இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு நிமிஷம் சிந்திச்சீங்கன்னா போதும், விக்கிரவாண்டியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சி அன்புமணி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஈரோட்டில் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு 23 அமைச்சர்கள் திமுக விக்கிரவாண்டியில தெரு தெருவாக பட்டியை போட்டு 4 மணிக்கு பெண்களை கொண்டு வந்து அடைத்து வைத்துக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு என்கவுண்டர், ஒரு 62 ரூபா புல்லட், 62 ரூபா புல்லட்ல இந்த கதையை முடித்து விட்டோம், சரித்திரத்தை மாற்றி எழுதிவிட்டோம் அப்படிங்கிறதா இன்னைக்கு. Taste the Daily.